ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த ஸ்நாக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஸ்நாக்காகவும் இருக்கும். நம்ம இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு தான் செய்வோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். நிறைய பேர் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ்லாம் போடும்போது நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணாத மாதிரி ஏதாவது ஸ்நாக் இருந்தால் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி உப்பு உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த சூப்பரான உப்பு உருண்டை ஸ்நாக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட எடுத்துக்கோங்க. வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தமாக நான் வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதாவது 300 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட மாவு உருண்டை இல்லாமல் நல்லா நைஸாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா நைஸாக நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நிறைய போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி மாவு, தண்ணியில் அந்த கலவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. மாவு வந்து அடியில் அப்படியே தங்கி இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஃபுல்லாக வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். உருண்டை கட்டாமல் நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. அதே சமயம் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வரணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மாவை எடுத்து நல்லா கையில் உருண்டை பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாக அடித்து பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். சூடு நல்லா ஆறட்டும், அப்போ தான் கையில் தொட முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். கையில் மாவு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் வேணால் நீங்கள் தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் நீங்கள் தடவிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் செய்யும்பொழுது கொஞ்சம் லைட்டாக மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு ஸ்நாக் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே உருட்டி எடுத்துக்கிறேன். நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக நீங்கள் உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி தட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா அப்படி தடவி விட்டுருங்க. தட்டில் எண்ணெய் தடவுறதுக்கு பதிலாக நீங்கள் துணி கூட போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி இட்லி தட்டில் வச்சுட்டு வேக போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா ஒட்டாமல் வரத்துக்காக தான் நம்ம வந்து இட்லி தட்டில் எண்ணெயை தடவுறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ மூடி போட்டு மூடிடலாம். சரியாக 15 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம மாவை வந்து கடாயில் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் இப்போ ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 15 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். நல்லா 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரணும் மாவு. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா 15 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதும், வெந்துடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் இல்லைனா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு இருந்ததுனாலே போதும். நல்ல ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி வீட்டிலே ரெடி ஆகிடும். இது நம்ம ஈவினிங்கில் சுட சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்காக சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட காலையில் செஞ்சுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக நம்ம வேக வச்சு தான் செய்கிறோம். நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு உருண்டை. இந்த உப்பு உருண்டை ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, பூ மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக இது கூட நம்ம தேங்காய் நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கடி வாய்க்கும் நம்ம தேங்காயோடு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து எண்ணெயில் பொரிக்காமல் இந்த வேக வைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் உப்பு உருண்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.